பொதுச் செயலாளர் அறிவித்த ஒரே ஒரு வார்த்தைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு கடுமையாக உழைத்தீர்கள். உங்களுடைய உழைப்பு வீணாகவில்லை. இன்றைக்கும் அது மக்களுக்கு தெரிகிறது. காரணம் என்னவென்றால் நம்ம வெற்றியை இழந்திருக்கிறோம். இவ்வளவுதான, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நமக்கு இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியிலும் ஆலந்தூர் தொகுதியிலும் சென்னை மாநகராட்சி தேர்தல் வரப்போகுது. அதுக்கு 20 மாமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. நம்ம ஒண்ணுதான் இழந்திருக்கிறோம், ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இழந்திருக்கிறோம். இப்போ சென்னை மாநகராட்சியில கவுன்சிலர் வர போறாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் சோழிங்கநல்லூர்ல 7 தலைவருக்கு இருக்குது. ஊராட்சி கவுன்சிலர் இருக்குது, ஒன்றிய கவுன்சிலர் இருக்குது, மாவட்ட கவுன்சிலர் இருக்குது. அதையெல்லாம் இழக்கல. அதுக்காக தான் இவ்வளவு கூட்டம் இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம பாராட்டக்கூடிய விஷயமாக தான் நான் கருதுகிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, நம்மளுடைய உழைப்பு அதிகமாக இருந்தது. உழைப்பு அதிகமாக இருந்தது, அதாவது நமக்கு பலன் கம்மியாக இருக்கிறது. இப்படிதான் எடுத்துக்கணும். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஒரு கம்பெனில போய் வேலை செய்யறோம், சும்மா உட்காந்து பேன் கார்டில் உட்காந்துட்டு ஏசி போட்டு உட்காந்துட்டு சம்பளம் வாங்கி வரவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கடுமையாக உழைப்பாங்க, சம்பளமே இல்லாம வருவாங்க. நம்ம இதுல எந்த கூடிய கேட்டகரியில் இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம உழைப்பு நிறைய கொடுத்துட்டோம், சம்பளம் கம்மியாக அந்த கதை தான் இது. அதனால இதை பத்தி யாரும் வருத்தப்பட தேவையில்லை. இதுக்காக யாரும் இல்லை. உங்களுடைய உழைப்பு ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தெரியும். யாருக்கு தெரியுதோ தெரியலையா, நான் மாவட்ட செயலாளர்கள் ஒரு வேட்பாளராக இருந்து பார்த்துக்கிறேன். ஆலந்தூர் வேட்பாளருக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் எனக்கு வர முடியாதவங்க நான் பார்த்திருக்கிறேன். எவ்வளவு மாலைகள், எவ்வளவு ஆரத்தி, எவ்வளவு தேங்காய்கள் வாங்கி உடைச்சிருக்கிறாங்க, எவ்வளவு கற்பூரம் ஏற்றிருக்கிறாங்க, எத்தனை ஆயிரம் கணக்கான தீப்பொட்டி வாங்கியிருக்கிறாங்க. ஒரு அம்மா நைட்டி போட்டு துப்பட்டா மேல போட்டு தேங்காய் வாங்கிக்கும் போது தேங்காய் உடைக்கிற ஆர்வத்தில் அந்த அம்மா கிட்ட தேங்காய் வாங்கி உடைச்சாங்க. அந்த அம்மா பார்த்துட்டு நல்லா பாருங்க, நம்மளுடைய ஆர்வம் எவ்வளவு இதுவா இருக்கு பாருங்க. அந்த அம்மா தேங்காய் தட்டி வாங்கறதுக்கு எடுத்துன்னு போயிருக்கு. நான் இங்க இருந்து உடையிருக்கு குடும்பத்தான் ஒரு இடத்துல இதை அப்படியே வாங்கி உடைக்குது. அந்த அம்மா தட்டி வாங்குறதுக்கு ஓடி போய் தட்டி வந்து இதை உடைக்கிறோம். அந்த ஓட்டு வந்திருக்குமா வராது. ஏன்னா அந்த அம்மா சொல்லிட்டு போகுது, நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன். அது போல எவ்வளவு விஷயங்கள் நடந்துக்குது. நீங்க யோசித்து பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி. இப்போ நம்ம இங்க வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் இருக்கிறாரு, நான் வெற்றி இழந்திருக்கிறேன். காரணம் என்னவென்றால், எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு 10 மாசம் சுமந்து ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு. நான் வாழ்க்கையிலேயே எல்லா கஷ்டத்தையும் 5 வருஷம் தாங்குவேன். இன்னும் அதுக்கு மேல கூட உழைக்க தயாராகிறேன். நான் இன்னொரு கதை கட்டுவேன். ஆனா இந்த தேர்தலில் படுற கஷ்டம், தேர்தலில் கண் கூட பார்க்கறது இருக்குது. ஐயோ, இனி அது மாதிரி வரவே கூடாது நான் நினைக்கிறேன். ஓப்பனா சொல்றேன். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப எல்லாரும் நிறைய விஷயம், நம்ம மனோஜ் சொன்னாரு, எனக்கு மைக் கொடுக்க மாட்டேன், நான் மைக் கொடுக்கறேன், எல்லாம் கொடுக்கறேன். ஆனா நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், இது மட்டும் நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் தான் நம்ம இழந்திருக்கிறோம். சோழிங்கநல்லூர் தொகுதியில சென்னை மாநகராட்சிக்கு 20 கவுன்சிலர் இருக்குது, ஊராட்சி மன்றத்துக்கு 7 இருக்குது. ஆலந்தூருக்கு 12 கவுன்சிலர், 10 தலைவர் இருக்குது. நான் ஒட்டு மொத்த பேருக்கு சொல்றேன், அத்தனை பேரும் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஆளுமை நான் பண்ணி கொடுப்பேன். ஒவ்வொருத்தர் சொன்னாங்க கேஸ் பண்ணாங்க, எதுவும் தேவையில்லை. நான் உண்மையா சொல்றேன், என்ன நம்பனா நான் கண்டிப்பா ஜெயிக்க வைக்க முடியும். நான் தான் ஜெயிக்க முடியாது. சொல்றேன், நான் சொல்றேன், முடிஞ்சு போச்ச. இது உங்க மனசாட்சிக்கு எல்லாருக்குமே தெரியும், யாரும் மறுக்க முடியாது. நான் தான் ஜெயிக்க முடியாது, ஆனா நான் எல்லாரும் ஜெயிக்க வைப்பேன். உதாரணம் சொல்றேன், சென்னை மாநகராட்சியில 2022 சென்னை மாநகராட்சிக்கு 22 கவுன்சிலர் வச்சாங்க. இது 200 கவுன்சிலர் வச்சாங்க. நம்ம 8 கவுன்சிலர், இங்க 3 தலைவர், அங்க 3 தலைவர் ஜெயிக்க வச்சோம்.
அதுவே மிகப்பெரிய வெற்றி. நீங்க ஏன் வந்து எதையோ பேசுறீங்க? நான் என்ன சொல்றேன், நடந்து முடிஞ்சதை பத்தி எதுவுமே பேசாதீங்க, நடக்க போறத பத்தி பேசணும். இதான் உண்மை. நான் என்ன சொல்றேன்னா, தம்பி ஒருத்தர் சொல்றாரு தேர்தலை நிறுத்தி வைப்பேன்னு. நான் என்ன சொல்றேன், உனக்கு இப்ப வயசு வந்து 51, நிறுத்தி வச்சு 5 வருஷம் ஆச்சுன்னா 56 ஆயிடும். உன்னுடைய பொருளாதாரம் போயிடும். என்னவோ நீ நாளைக்கு வைக்கிட்ட எலெக்ஷனு நான் பார்த்துடலாம், சொல்லு பார்க்கலாம், கரெக்டா இல்லையா? நாளைக்கு வைக்கட்டும். அதெல்லாம் யாரும் இதுவா சொல்ல தப்பா இருக்கு. ஜெயிக்க வைக்க முடியும். தேர்தலுக்கு வந்து யூகம் தான், தேர்தலுக்கு வந்து யுக்தி தான். நான் இப்ப சொல்றேன், ஒரு யாரும் ஒருத்தர் கேட்டாரா இல்ல இந்த சபையில பேசுற விஷயத்துக்கு சொல்றேன், இன்னைக்கே அறிவிக்கிறேன்றாங்க. நானே இந்த மேடையிலே சொல்றேன், இப்பவே சொல்றேன், உங்க ஊர்ல இருக்கிற வாக்காளர் பட்டியல்ல இது புதுசா இருக்கலாம், இல்ல ஏதாவது இருக்கலாம், இப்ப கூட இந்த மைக் வாங்கி இன்னொரு வார்த்தை கூட பேசலாம். இந்த எந்த வார்டா இருக்கட்டும், ஒரு வார்டுல எடுத்துக்கிட்டோம், ஒட்டுமொத்த எடப்பாடியான சொன்னா கூட நான் ஒத்துக்கல, இதுக்கு ஆணவ பேச்சா கூட எடுத்துக்கோங்க பரவாயில்ல. எந்த வட்டத்துல இருவரும் ஒட்டுமொத்தமா தூக்கினது, இதுதான் நிக்க வைங்கன்னு சொல்லுவா, அவங்களை ஜெயிக்க வச்சு காட்டுறேன். உங்களால முடியுமா சொல்லுங்க யாராவது? ஒரே ஒருத்தர், எந்த வார்டா இருக்கட்டும், எந்த ஊரா இருக்கட்டும், ஒரே ஒருத்தர் இவரு தான். அதுல இருக்கிற வாக்காளர் பட்டியல அதுல இருக்கிற கட்சியில் இருக்கிற பொறுப்புங்க யாராக இருக்கட்டும், ஒட்டு மொத்தமா ஒரு வார்டுல 30 பேர் பதவி இருக்கிறாங்க, 30 பேர் விடு, ஒருத்தர் பேரு கொடுங்க, அவங்களை நிக்க வைக்க ஜெயிக்க வைக்கிறேன். நான் தோத்துட்டா அதுக்கு நான் வந்து இன்னைக்கு நீங்க என்ன சொன்னா நான் கேட்டுக்கிறேன். ஆனா நீங்க தான் வந்து அந்த 5 வருஷம் வரைக்கும் காத்துக்கிறீங்க. உங்களுக்கு உழைப்பு தேவை கிடையாது, உங்க செலவு தேவையில்லை. இந்த மேடையிலேயே அது எந்த ஊரா இருக்கட்டும், மேடவாக்கமா இருக்கட்டும், பள்ளிக்கரணையா இருக்கட்டும், எந்த ஊரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், இவர் தான் அப்படின்னு ஒண்ணு கொடுங்க. என்கிட்ட புது செயலாளர் அன்றாடம் பேசுறாரு, என்ன சொல்றாரு, எங்க ஊர்ல எந்த ஒரு பிரச்சனை கேட்க, நான் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் யாருக்கு வந்து கொடுக்குறாங்களோ அந்த பேர் தான் தெரியுமே தவிர எனக்கு ஆளை பத்தி தெரியாதுன்னு. ஒரு பேர் ஏதோ ஒருத்தர் பேரை சொல்லிட்டாருன்னா அவங்க தான் அந்த ஊர்ல தலைவர் சொல்லிட்டாங்க, முடிச்சு போச்சு. நம்ம அந்த நிலையில இருக்கிறோமா? நீங்க யோசித்து பாருங்க, மனசாட்சியோட சொல்லுங்க, அந்த நிலைமையில இருக்கிறோமா? இது வந்து எல்லாம் போட்டி. அந்த போட்டி இருந்தாதான் இவ்வளவு பேர் வருவாங்க. நீங்க சொல்லுங்க, இங்க எத்தனை பேர் கவுன்சிலரு? மொத்தமே வந்து இங்க ஒரு 20, அங்க ஒரு 12, 32 பேர் வச்சு நமக்கு கட்சி நடத்த முடியுமா? எல்லாரும் தேவைப்படுது. எல்லாரும் இதுதான் அரசியல் வந்து ஆரோக்கியம். இது பெரிய கட்சி, ஜனநாயக நாடு. கழக பொதுச் செயலாளர் எல்லா பொறுப்பையும் எல்லாவுடைய சாபத்துக்கும் ஆளாயிருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. கொடுத்தா வாழ்த்துறாங்க, கொடுக்கலன்னா திட்டுறாங்க, எல்லாத்துக்கும் அவர் பொறுப்பாயிடுறாரு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் உடனே மாவட்ட செயலாளர் பதவி போட்டா வாழ்த்து. நான் இன்னைக்கு சொல்றேன், எனக்கு 2000 பதவி போடுறாங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி வந்தேன், இந்த பதவி போடாத ஏன்னா அப்படி இருக்குது, இந்த நோட்டீஸ்ல 10 பேர் தான் இருக்குது, இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? பல்லாவரத்தில் நடந்தது. அப்ப நான் சொன்னேன், எல்லாருக்கும் பதவி போடுங்க. நான் 2000 வரும்போது பதவி போடும் போது தமிழ்நாட்டில் யாரும் போடாத பதவி எல்லாருக்கும் போட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், சொல்ல இது இல்ல. அதுல வந்து என்னன்னா, நான் வந்து ஒண்ணு நான் இப்பவும் சொல்றேன், சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் நாங்க கொடுத்துட்டேன், நீங்க கூட போய் செக் பண்ணலாம். பொதுச் செயலாளர்கிட்ட நான் கொடுத்துட்டேன், யாருக்கெல்லாம் விடுபட்டு இருந்த வட்ட செயலாளர்கள் கூட கொடுத்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால், ஒரு வட்ட செயலாளர் போறோம்னா அவங்க பாடியோட சேர்த்து போடணும். 9 பேர் ஒருத்தருக்கு பதவி போடணும், 9 பேர் போன வட்ட செயலாளருக்கும் போட்டு பகுதி செயலாளருக்கும் போட்டதுல வந்த பிரச்சனை தான். அதுக்கப்புறம் போய் அதை சரிப்படுத்த முடியல. எப்பவுமே ஒரு புது துணியை தச்சிடலாம், கிளிங்கேஷன் அந்த துணியை தைக்க முடியாது. அது தச்சாலும் அது சரியா வர அது போல ஆயிப்போச்சு. எது இருந்தாலும் இப்ப வந்து நம்ம இந்த கூட்டத்தை நான் கூப்பிட்டதே எதுக்காகன்னா, எனக்கு இந்த கட்சிக்கு எல்லாரும் உழைச்சுதான் என் கண்ணுக்கு தெரியுது. 2 பேருக்கு தெரியாத இருக்கலாம், மணிமாருக்கு 4 பேருக்கு தெரியாத இருக்கலாம், குமாருக்கு 2 பேருக்கு தெரியாதலாம். இந்த சோழைநல்லூர் தொகுதியில உழைச்சவங்க அனைவரும் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. இன்னும் நம்ம கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத உழைச்சாங்க, ரோட்ல போன தேங்காயெல்லாம் வாங்கி உழைச்சாங்க, அப்புறம் 6 கேடுகள்னு சொல்லி இது மாதிரி எத்தனையோ நடந்தது. நான் அன்றாடம் பார்த்திருக்கேன். பூ வாங்கி போடுவோம், எவ்வளவோ பூ போட முடியாத நிக்கிறது எல்லாம் பார்த்துருக்கோம். அவங்க உழைப்பு எவ்வளவு இருக்கு தெரியுமா? வந்துக்கிறவங்க கொஞ்சம் பேர் இங்க போனா 500 பேர் 1000 பேர் இருப்பீங்க. ஏன்னா 30,000 40,000 பேர் உழைச்சிருக்கிறாங்க. அதனுடைய வேல்யூ என்ன நீங்க யோசித்து பாருங்க.
ஆனா 40,000 பேர் உழைச்சி நம்ம பலன் கம்மி. யோசித்து பாருங்க. சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு, போன வாட்டி நம்ம உழைச்சோம் கொஞ்சம் தான் போச்சு, இந்த வாட்டி உழைப்பு ஜாஸ்தி. இது பத்தி நான் ஒரு கணம் கூட, ஒரு நிமிஷம் கூட, ஆனா நீங்க என் கூட பழகி என்னுடைய அந்த பொறுமை, அந்த ஆற்றலை பார்த்தாதான் சொல்ல முடியும். தேர்தல் ரிசல்ட்டுக்கு நான் எப்படி உள்ள போனோம், கடைசி இதே டைம் தான் முடியுது. அதே எப்படி உள்ள போனோம் அதே மாதிரி தான் நான் வந்தேன். நான் எப்படி காலையில சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாரும் உள்ள கொடுத்து போய் கவுண்டிங் கிட்டு போனோம், சாயங்காலம் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துன்னு தான் இருந்தேன். ஆனா ஒவ்வொருக்கு அவங்க ஊரை பார்த்துட்டு இது நம்ம ஊர் தேடாது. ஃபர்ஸ்ட் ஒரு ஊர் சும்மா சொல்லித்தான் ஆகணும். உள்ளாங்கிறம் பூஜை வாக்கம் உள்ள பூஜை கலந்துட்டாங்க. அடுத்தது மடிப்பாக்கம் கலந்துட்டாங்க. ஒவ்வொரு ஊரா போய்க்கிறாங்க. ஆனா நாங்க போல, நானுக்கு இருந்து கடைசி வரைக்கும் அது என்னுடைய இயல்பு. காரணம் அதான் ஒண்ணு இருந்து ஒண்ணு சொல்றேன் உள்ள. சரி, அதாவது உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இருந்தீங்க, இப்ப நானும் பாயிண்ட் வரேன், நான் மேல இல்ல கீழே இருந்துட்டு. என்னன்னா நீங்க கவுண்டிங்ல இல்ல, கீழே நின்று இவ்வளவு போயிடுச்சு அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், நம்ம உள்ள குதிச்சிட்டோம். கண்டிப்பா நீங்க இந்த எல்லாருக்கும் தெரியாத விஷயம் ஒண்ணு கிடையாது. யாரா இருக்கட்டும், கிணத்துல குதிச்சுட்டா உள்ளே இருக்க முடியாது. நான் இன்னைக்கு சொல்றேன், மேல வந்துதான் ஆகணும். அத போல நம்ம அதிமுக கண்டிப்பா நம்ம வெற்றி பெறுவோம். அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இது நம்ம நீங்க யோசித்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், நான் உள்ளாட்சி தேர்தல கரகண்டு நுரத்தள்ளி பார்த்தவன். தேர்தல் அங்கங்கமா அனுபவிச்சு நான் ரசிக்கிறேன். ஒரு தேர்தல் நடக்கணும்னா அந்த ஊராட்சியாக இருந்தாலும் சரி, அந்த ஊராட்சிக்கு முதல்ல ஒரு கேஸுக்கு போனோம்னா கேவிட்டு போடுவாங்க. அது போல அந்த எலெக்ஷனுக்கு அங்க போறாங்கன்னா அங்க மொத்த ஒட்டு மொத்தமாக நான் பக்கத்தில் இருக்கிற மாவட்ட செயலெல்லாம் கூப்பிட்டு அந்த ஊராட்சிகளுக்கு ஒரு கட்டுக்கோப்பு போட்டு இங்கெல்லாம் நிக்கணும் பண்ணணும். ஆனா 1-2 தவறு நடந்ததுன்னா அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சியால பண்ணத்தான். நம்ம செல்லூராணி சுந்தர் கூட பூத்துப்பட்டா சொல்லுவேன், உங்க சகோதரர் உங்க தங்கச்சி பிள்ளைகிட்ட யாராவது பேசி மட்டும் பண்ணுங்க, இப்பவும் பண்ணுங்க. ஏன்னா இது தேர்தல் கண்டிப்பாக இப்படி அப்படி இருக்கதான் செய்யும். நம்ம அதிமுக அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடி அண்ணன் தலைமையில ஆட்சி நடக்கணும் வரணுன்றதுல ஒட்டுமொத்த கருத்தும் உண்மையாக இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு நமக்கு சாதகமா இருந்தது. ஆனா கடைசி காலத்துல 2 மாதம் 1 மாதத்துல நம்ம நழுவ விட்டுட்டோம், தழுவி போச்சு. இவ்வளவுதான் காரணம். ஒரே விஷயம், நம்ம அண்ணன் கூட போன வாட்டி சொன்னார், 2 லட்சம் ஓட்டுல நம்ம ஆட்சியை இழந்துட்டோம்னு சொன்னாரு. 2 லட்சம் ஓட்டுல ஆட்சியை இழந்துட்டோம்னு சொல்லி நம்ம ஒரு தொகுதியில 1 லட்சம்
லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி இருக்கிறோம். ஒரு தொகுதியில 10,000 5,000 ஓட்டுல அண்ணன் பொதுச் செயலாளர் KPM முனுசாமி 110 120 ஓட்டுல தோத்துக்கிறாரு. நம்ம கழகத்தின் பொதுச் செயலாளர் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சுக்கிறாரு. ஏற்ற தாழ்வு இருக்குதான் செய்யும். ஜெயிச்சிட்டாரு. நான் மனமாற சொல்றேன், நான் சந்தோஷப்படுறேன். யோசித்து பாருங்க, கஷ்டப்பட்டிருப்பாரு. அவருடைய நைட்டு பகல் பாராம எல்லாம் உழைச்சு கூட வீணா போகுது. இதுதான் உண்மையான ஒரு தேர்தலுடைய வெற்றி. பண்ணி ஜெயிச்சு அவரால் அதை ருசிக்க முடியல, அதை சந்தோஷப்பட முடியல, அதை அனுபவிக்க முடியல. அவங்க ஃபேமிலியில் இருக்கணும் அதை பார்த்து சந்தோஷப்பட முடியல. சாதாரண அவங்களுடைய வரலாறுல ஒரு எம்எல்ஏன்னு ஒன்று ஆகி சொல்லலாம். காரணம் பல விஷயம் நம்ம பேசலாம். இப்ப நம்ம அதெல்லாம் மறந்துடுவோம். தேர்தலுக்கு தயாராகுங்கள். தேர்தலை எப்படி சந்திக்கலாம், திருப்பி நம்ம கூட்டம் கூடுவோம். உங்க ஊர்ல ஒரு பார்த்துன்னா நீங்களே முடிவு பண்ணுங்க. நாங்க வேணா அண்ணனே வேணாம், அண்ணன் யாராவது ஒரு பேரை இந்த பள்ளிக்கரணையோ பெருங்குடியிலயோ இல்ல ஆலந்தூர்லயோ பேரை சொல்ல மாட்டாரு, மாவட்ட செயலரும் சொல்ல மாட்டோம். நீங்க ஒரே ஆளை குறிச்சி கொடுத்தீங்கன்னா அதை நாங்க சொல்றதுக்கு தயாரா இருக்கோம். அவங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். கரெக்டா இல்லையா? என்ன இருந்தாலும் ஒரே கருத்து தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. நான் ஜெயிக்கிறதுக்கு தயாரிக்கிறேன், நான் கடுமையா உழைக்கிறேன், யூகம் வகுக்கிறேன், கோர்ட்டுக்கு போறேன், ஆளுங்களை போடுறேன், எல்லாம் நான் கூட பாத்துக்கிறேன். அதுல எந்த மாற்று நம்ம பேசுற இவ்வளவுதான் சப்ஜெக்ட். நம்ம ஒற்றுமையா இருக்கணும். ஏதாவது சொன்னதுல சொல்ற நிறைய பேர் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னாங்க. பரவாயில்ல பேசுங்க, இளைஞருக்கு கூப்பிடுங்க, எல்லாம் பேசணும். நமக்கு பல கருத்துக்கள் இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இப்ப இருந்தது இவ்வளவு பேர் வந்திருக்கு. உண்மையா சொல்றேன், நான் உங்க பாதம் பணிந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எம்எல்ஏவா சொல்லல, ஒரு மாவட்ட செயலாளர் சொல்றேன். அங்கங்க மாவட்ட செயலாளருக்கு கூட்டம் கூட்டினா கூட வரது கிடையாது. நம்ம சென்னை புறநகர் மாவட்டத்துக்கு ஒரு பெருமை இருக்குது. சொல்லிட்டா போதும், அவங்க செலவு பண்ணி எல்லாம் சும்மா வந்திருப்பாங்க. அவங்க பர்ஸை கொடுத்துன்னு அதை பண்ணி இதை பண்ணி ட்ரெஸ்ஸை பண்ணி கார் எடுத்துக்கின்னு போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கு 1000 ரூபாய் இன்னைக்கு செலவு இருக்கும், 500 ரூபாய் செலவு இருக்கும். என்றைக்கும் வீணாகாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லிக்கிறாரு, புரட்சி தலைவர் அம்மா, நான் எம்ஜிஆர் பார்த்துக்கிறேன், பழகினது அம்மா கூட பழகி இருக்கிறோம், அம்மா கூட பேசிக்கிறோம், அம்மாவுடைய செயல்பாடை பார்த்துக்கிறோம். இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், அம்மாவுடைய செயல்பாட இந்த இந்தியாவில் எந்த உலகத்திலையும் அவங்கள மாறி ஒரு செயல்பாடு உள்ளவங்க யாருமே கிடையாது. நானும் பார்த்துக்கிறேன், பெரும்பாக்க ஆசிரியர், மணிமாறன், ஜானகிராமன், குமார் எல்லாம் பார்த்துக்கிறோம், நமக்கு எல்லாரும் பார்த்துக்கிறோம். காரணம் என்னவென்றால் அவங்க கிட்ட யாராலும் தப்ப அவங்க ஒரு யூகம் வச்சிருந்தாங்க. அந்த யூகத்தை இப்ப கையாளுறது கிடையாது. அதனாலதான் நிக்கிறாங்க. அது போல எல்லாமே அம்மாவுடைய கண்டிப்பா இருக்கும். நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கு கண்டிப்பா பலன் இருக்கும். ஒவ்வொரு தகுதி உள்ளவங்களுக்கு கண்டிப்பா பதவி போடப்படும். நம்ம இப்போ என்னுடைய ஆசை என்னன்னா, நம்ம அண்ணன் வந்திருக்கிறாரு, அண்ணனுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, பல கருத்துக்கள் இருக்குது. இவ்வளவு பேசுறேன். நாங்க போன வாரத்திலே போய் நான் அண்ணனை பார்க்கறதுக்கு சந்திச்சுட்டேன். சந்திக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு பையன் இறந்துட்டாங்க, மகேந்திரன் சொல்லி பரத்தகணியில ஒரு பையன் ஒன்றிய செயலாளரா இறந்துட்டான். அதெல்லாம் எந்த இதுவரை ஈடுகட்ட முடியாது. யாராவது ஒரு பையன், அவனுக்கு 30 வயசு பையன் இறந்துருக்கிறது, அவன் எந்த இதுல அவன் பேசின வார்த்தையை பாருங்க, அப்படி பண்ணிட்டு இறந்திருக்கிறான். கழகத்துல நான் பார்த்து இரும்பு மனுஷன், கரும்பு மனிதன் என்னன்னு சொல்லுவாங்க எடப்பாடியார். அது வாயெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா மனம் நொடிஞ்சு போயிட்டாரு. அவர் போய் 3 நாள் இருக்கணும்னு போனாரு, 2 நாள்ல வந்துட்டாரு. என்கிட்ட வரணும் சொல்லுவேன், மனசு சரியில்லை கந்தாங்க எனக்கு. அதுக்கப்புறம் அவர் பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமாயிருக்கு. அவ்வளோ நொடிஞ்சிட்டாரு. காரணம் என்னன்னா, நம்ம இந்த கட்சியில அதிமுக தான் நிறைய பேர் உயிரை விட்டுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது, அதிமுக தோத்துதுன்னா உயிரை விட்டுருவாங்க, கட்ட வரல கட் பண்ணி போட்டுருவாங்க. ஆனா அவங்க எந்த ஒரு பலனை அனுபவிச்சது கிடையாது. நீங்க சொல்ல கேட்டுங்க, உயிரை விடுறதுன்னா நடக்கும். அவன் குழந்தை இருக்குது, கொண்டாடி இருக்குது, தாய் இருக்குது, தாப்பா இருக்குது, அவனுக்கு எத்தனை எண்ணங்கள் இருக்கு, எல்லாம் போச்சு. நான் பார்த்து அம்மா அடிக்கடிக்கு வேதனை பண்ணுவாங்க, யாரும் இது போல ஒரு செயல்படாதீங்க. அம்மா கிட்ட ஒருத்தர் கட்ட வரல கட் பண்ணி போட்டு போயிட்டான். அம்மா பண்ணாங்க பாரு, அப்படி அழுதாங்க. அதே மாதிரி கையை வெட்டி போட்டுறாங்க. ஒருத்தவங்க நாக்காரத்தை போட்டு போறாங்க.
அதெல்லாம் கேட்கும் போது உண்மையா சொல்ல எனக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் தோல்வியை கண்டு நான் எத்தனை பேர் என் கூட பழகிறோம், என் கூட சந்திச்சோம்னா என்னை வந்து அழுவாங்க, இந்த வேலை மட்டும் வச்சு அழுவாதுன்னு சொல்லுது. காரணம் என்னன்னு கேட்டா அவரு நம்ம அந்த கழகத்துல இணைச்சிருவோம். அது போல நான் அழுவதுக்கோ அதெல்லாம் சொல்லல. நீங்க வந்து இங்க நடந்தது சொல்றீங்க, இங்க இருக்கிறத பத்தி பேசுறீங்க. இந்த தமிழ்நாட்டுல எத்தனை விஷயங்கள் வெளிவராம இருக்கு தெரியுங்களா? ஒரு பையன் உயிரை விட்டுட்டான், உயிரை விட்டுட்டு ஒரே ஒரு குணமான இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் சிந்திக்கணும். இதுக்கெல்லாம் மாறணும், மாற்றணும். என்னன்னா ஒரே விஷயம் உங்ககிட்ட நான் சொல்றேன். ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லல, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு நின்று தோத்துதான் சொல்லல, ஒரு சாதாரண ஒரு கந்தனா சொல்றேன். இதையெல்லாம் மாற்றணும். உங்களுடைய உழைப்பு, யாரு ஒருத்தர் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க கடுமையான உழைத்து அவங்க வெற்றி பெற செய்யணும். அதுதான் இதெல்லாம் மாறும், இதெல்லாம் மாற்றம் வரும். தம்பி ஒருத்தர் பேசினாரு, அவர் பேர்ல சொன்னாரு, எனக்கு இப்ப ஒரு கவுன்சில் இப்பயே அறிவிச்சிருக்கேன். நானும் இப்பவே அறிவிக்க தயாரா, எங்க வேலை முடிஞ்சிட்டு பணம் செலவு பண்ண தயாராக. அவரு நடப்போனமாக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறார். எல்லாத்துக்கும் மாற்றம் வரும். இதையெல்லாம் மாற்ற வேண்டும்னா உங்களுடைய உழைப்பு 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 ஒன்றுதான் மாற்ற முடியும். அதனால நம்ம வந்து எந்த ஒரு பெரிய தோல்வி கிடையாது. கண்டிப்பா நம்ம வெற்றி பெறுவோம், உறுதி உறுதி என்று சொல்லி இந்த கூட்டத்துக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று மீண்டும் மாநகராட்சி உறுப்பினராக, சேர்மனாகவும், ஊராட்சி மன்ற தலைவராகவும் அனைத்து பதவிகளும் வருகிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.